அசைவம் மட்டும்தான். இப்போ நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் வந்தீங்கன்னா அதில் யாரோ ஒரு சைவமா இருந்தா ஓகே பண்ணலாம். சைவத்துக்காக சைவம் கிடையாது. என்னுடைய சாப்பாடை வீட்டுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு பணம் வாங்க மாட்டோம். ஓ, கவனிப்பெல்லாம் பலமா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம ஊருக்கு ப்ரோ? நம்ம கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். எப்படி ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா இல்லை? இல்லை ஒரு 3-4 டைம்ஸ் மேலே சாப்பிட்டு 3-4 டைம் மேலே வந்திருக்கீங்க. ஓ, அப்போ 3-4 டைமுக்கு மேலே வந்திருக்கீங்க அப்படின்னாலே டேஸ்ட் பிடிச்சி போனங்காட்டி தான் வந்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஓகே. ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா இல்லை எப்படி? இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கேள்விப்பட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர், உங்கள் ஊர் பெங்களூர்? ஆமா. ஓகே. இன்னும் 4 ஐட்டம் வர வேண்டியது, சாப்பிட வச்சுருவேன். யூபிஎம்னுடைய சின்ன சாப்பாடு இதுதான். இன்னும் 4-5 ஐட்டம் வர வேண்டியது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய அத்தனையும் வீட்டு முறைப்படி செய்தது. வீட்டு முறைப்படி இல்ல, அம்மா அப்பா செய்தது. வீட்டிலேயே அம்மாவும் அப்பாவும் அக்காவும் செய்தது. அவ்வளவுதான். நம்பிட்டுதான் மக்களே. சரிங்களா? சரி, நான் சாப்பிட்றேன். எனக்கு இனிமேல் பொறுமை இல்லை. வேட்டையை துவங்குகிறேன் ப்ரோ. ஆரம்பிக்கலாம் ப்ரோ. வேற மாதிரிங்க. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் மக்கள். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குறை வந்திருக்கு. நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு தெரியும். நாக்குல எச்சு ஊறுது. அப்பா அப்படி எந்த காது வாங்குறானே மக்களே. வாங்க. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், தம்பளைன்னு டைட்டில் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆமா மக்களே, இன்னைக்கு சரியான விருந்து தான். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பெருந்துறையில வந்து யூபிஎம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, இந்த யூபிஎம் ரெஸ்டாரண்ட் இருக்கா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா என் மனசுல உதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. இன்னைக்கு யாரோட வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அசோக் ப்ரோ அங்க இருக்காரு, கேமரா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. வித் நம்ம சத்தியமூர்த்தி ஐபிஎஸ். எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஓகே. நம்ம சத்தியமூர்த்தி வந்து எனக்கு எங்க பழக்கம் அப்படின்னா, சதுரகிரி போகும்போது நம்மளால பழக்கம். சொந்த ஊர் வந்து விழுப்புரம். அப்புறம் அப்ப இருந்தே கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்காப்ல. நம்மளால கோயம்புத்தூர்ல இருந்து ஊர் நோக்கி போயிட்டு இருந்தாப்ல. நீ எங்கேயே நம்ம பெருந்துறையிலேயே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்க சொல்லிட்டு மக்கள் சாப்பிட வச்சுட்டு சத்தியமூர்த்தி மாதிரி விழுப்புரத்தை நோக்கி அனுப்புறோம். சரி, ஓகே. இந்த யூபிஎம் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு, லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் குன்னத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த குன்னத்தூர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர். பெருந்துறை இந்த பக்கம் இருக்கு, குன்னத்தூர் அந்த பக்கம் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 79 கிலோமீட்டர். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 79 கிலோமீட்டர். நீங்க சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்கல மக்கள், அதுல இருந்து பெருந்துறைக்கு உள்ள வந்து அது எப்படி அந்த ரூட் பாத்துக்கங்க. என்னோட லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம கொடுத்துறேன், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். நீங்க கால் பண்ணி தெளிவா கேட்டுக்கோங்க மக்களே. சரிங்களா? ஏன்னா நானே இந்த இடத்துக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, வாங்க உள்ள போலாம். உள்ள போயிட்டு தலவாழை இறையில வந்து இங்க வந்து நிறைய டிஷஸ் எல்லாம் வச்சு, முட்டை கறி, என்னென்ன உண்மையிலுமே எனக்கு இதை பத்தி நான் வந்து யூடியூப்ல வந்து பெருசா வீடியோஸ்ல எதுவும் பார்க்கல. சொன்னாங்க, நம்மள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன வைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஆர்வத்தோட சத்தியமூர்த்தி கிளம்பலாமா? ஓகே. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? அண்ணா கொடுமுடிங்கண்ணா. கொடுமுடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமா? 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்க யூபிஎம் கண்ணு. சரிங்க. அது எங்க குழந்தைங்க நேம். எங்க குழந்தைகள் இவ்வளவு வயசு இருக்கிற போது பேர் வச்சேன். எங்க பேர் எப்படி இருந்தாலும் என் குழந்தை பேர் நல்லா இருக்கு வேணுங்கிறது. உமா, புவனேஸ்வரி, மகேஸ்வரன். ஓகே. அதே எங்க குழந்தைங்க நேம் அப்படி வந்திருக்கு. எனக்கு பேத்தி இருக்கிறா. எத்தனை இயரா ரன் பண்றீங்க? 33 இயர்ஸ். 33 வருஷமா. 33 வருடங்கள். யூபிஎம்னா 95ல நாங்க நேம் வாங்கிட்டோம். ஓகே ஓகே. 95வது வருஷம் யூபிஎம்னா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நாங்க நேம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் சைவத்துல பேர் வாங்கினா 2 வருஷம். 96-97 நல்லா ரீச்சிங். ஒரு காலகட்டத்துல 100 ரூபா சாப்பாட்டு கடைன்னு ஒரு பேர் வந்தது. முதல் 2 வருஷம் சைவம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? ஆமா. 3 நாள் மட்டும் அசைவ நாள். இங்க குட்டியா இருக்கிற நாள் புதன், வியாழன், ஞாயிறு 3 நாள் மட்டும் அசைவ நாளா இருக்கும். முதல்ல அந்த 95-96ல. அப்புறம் போக அதே அசைவ நாளா மாறி போயிடுது. நான் வெஜ்ஜு. இப்ப எனக்கு செய்யறதுக்கு அம்மாவுக்கு முடியறது இல்லை. ஓகே ஓகே. நீங்க அசைவம் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட்டதே இல்லை. ஆனா இங்க அசைவம் தான் ஃபேமஸ். கிடையாது.
அசைவம் மட்டும்தான். இப்போ நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் வந்தீங்கன்னா அதில் யாரோ ஒரு சைவமா இருந்தா ஓகே பண்ணலாம். சைவத்துக்காக சைவம் கிடையாது. என்னுடைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு பணம் வாங்க மாட்டோம். ஓ, ஒன்லி அசைவம் மட்டும்தான். அசைவம் மட்டும்தான். ஆமா. ஓகேங்கண்ணா. இங்க என்ன நல்லா கொடுக்குறீங்க? டிஷஸ் என்னெல்லாம் இருக்கு? டிஷஸ் என்ன? மட்டன்ல கால் இருந்து தலை வரைக்கும். மட்டன்ல கால் இருந்து தலை வரைக்கும். தோலை தவிர என்னண்ணே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீயும் சிரிச்சு வை. சொல்லக்கூடாது. அது ரத்த பொரியல, குடல் கறி, தலைக்கறி, நல்லி எலும்பு, மூளை தனியா கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்களே குட்டி எடுத்துக்கிறதுனால ஒட்டுக்கா. இன்னைக்கு அது எத்தனை குட்டி அறுபட்டாலும் சரி நாம எல்லாம் ஒட்டுக்கா போட்டு இது பண்ணிடுவோம். ஓகே. மட்டன்ல அப்புறம் வான்கோழி, புறா, காடை, அப்புறம் பிராய்லர் 4-5 ஐட்டம் வந்துரு. அதே மாதிரி நாட்டுக்கோழி 2 ஐட்டம் வந்துரு. வான்கோழி வரும், காடை, லெக் பீஸ், மீன், சில்லி, பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மீன் குழம்பு, கால் பாயா, ஒரு சின்ன சாப்பாடு, ஒரு சின்ன இலையா போடுவோம். ஒரு இத்தனை காலத்துக்கு போடுவோம். சரி, அளவு சின்ன, அதாவது சின்ன இலையா போட்டு தண்ணி தொளிச்சு விட்டு பெரிய மீனா பிடிச்சிருவீங்களா? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. பெரிய மீன் கிடையாதுமா, இலை தெரியாத கறி வச்சிருவோம். இலை தெரியாம கறி வச்சிருவீங்க, அவ்வளவுதான். ஓகே. ஒரு சின்ன சாப்பாடு, அவ்வளவுதான். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த சின்ன சாப்பாடு உள்ள போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாண்டேஸ் ஆட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது உள்ள போய் பார்த்தேன், பங்கமா சாப்பிட்டுட்டு அதை பார்த்தோன்னு எனக்கும் கொஞ்சம் வைப் ஆயிடுது. சத்தியமூர்த்தி, களத்துல இறங்கிடலாமா? போலாம். ஓகே, போலாமாங்க. இன்னும் உள்ள வந்தோம், சாப்பிட ஆரம்பிக்கல. இது ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அம்மா செஞ்ச உருண்டைன்னு சொல்லி ஒரு உருண்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கறி எப்படி சாப்பிட போறோம்னு தெரியவில்லை. பட் சாப்பிடலாம். இன்னும் நல்லா இருக்குது. பொட்டுக்கடலை உருண்டையா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. பங்கம். வணக்கம் ப்ரோ. ஒவ்வொரு ஐட்டம் ஒரு டேஸ்ட் இருக்கா? பக்கத்தில் வச்சுக்கோங்க மைக். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு ஐட்டம் ஒரு டேஸ்ட் இருக்காது சொல்லுங்க. ஒவ்வொரு ஐட்டம் ஒரு டேஸ்ட். கவனிப்பெல்லாம் பலமா இருக்குது ப்ரோ. ஆமாம். ஓகே ப்ரோ. நம்ம ஊருக்கு ப்ரோ? நம்ம கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். ஆமாம். எப்படி ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா இல்லை? இல்லை, ஒரு 3-4 டைம்ஸ் மேலே சாப்பிட்டு 3-4 டைம் மேலே வந்திருக்கீங்க. ஓ, அப்போ 3-4 டைமுக்கு மேலே வந்திருக்கீங்க அப்படின்னாலே டேஸ்ட் பிடிச்சி போனங்காட்டி தான் வந்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஓகே. இங்கே தலைவாழையில ஃபுல்லாக பார்த்தனாலே எட்டி பார்த்தா எண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும் போல, அவ்வளோ கறியெல்லாம் வச்சிருக்காங்க. இதில் என்னென்னலாம் ப்ரோ இங்கே இருக்கும்? ஸ்பெஷலாக இங்கே நல்லா இருக்கு. இந்த பெப்பர் சிக்கன், ஓகே, ஃபிஷ், அது எல்லாமே சொல்லலாம். ஓகே. மட்டன்ல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சிருப்பாங்க. மட்டன்ல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ். ஓகே. நீங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கறதால அந்த கேள்வி கேட்கறேன். ஓகே. எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கும். ஓகே. பிரியாணில இருந்து எல்லாமே இருக்கும். ஓகே. ஒரு டைம் நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுவோம். எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ. பிரைஸ் இங்க வைக்கிற இது குவாண்டிட்டி எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? பிரைஸை விட ரொம்ப அதிகமான குவாண்டிட்டி தான். எப்படி தராங்கன்னு தெரியல, பட் நல்ல குவாண்டிட்டி தான். ஓகே. பிரைஸ் என்ன ப்ரோ வாங்குறாங்க? பிரைஸ் ஒரு 800. எவ்வளோ ப்ரோ? 800 ஒரு இலைக்கு. ஒரு இலைக்கு 800. அதில் எல்லாமே வச்சிருவாங்க. எல்லாமே வச்சிருவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட் தான் இருக்கும். வேணா எவ்வளோ கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எத்தனை டைம் கேட்டாலும் வைப்பாங்க. வந்தால் ஃபுல்லாக சாப்பிடலாம். இவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் எல்லாம். அப்படியா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட் உங்களை தான் சொல்றாரு. ஃபிஷ் ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபிஷ் ஆமா ப்ரோ, தான் ப்ரோ. இதுவா அந்த ஃபிஷ்? ஓகே. ஃபிஷ் அந்த இது ரத்த குடல். ஆமா ப்ரோ. ஓகே. எல்லாமே இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்கா, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே. நாங்களும் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சோடனே இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வேற பக்கம் இங்கே போகலான்ட்டு இருந்தோம். திடீர்னு போர் அடிச்சுட்டு கிளம்பி இங்கே வந்துட்டோம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஓகே. ஓகே. நிறைய டைம் வந்திருக்கோம் ப்ரோ. கவுண்ட் பண்ண நேரம் வந்திருக்கோம். ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. கேரியா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா இல்லை எப்படி? இது ஃபர்ஸ்ட் டைம், ஆனால் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கேள்விப்பட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர்? உங்கள் ஊர் பெங்களூர்? ஆமா. ஓகேங்கம்மா. எப்படி தலைவாழைல அப்படிங்கப்பா இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. தலைவாழை போட்டு பாருங்க மக்கள், இங்கிருந்து எல்லா உயிரினமும் சரியான பெருசு. ஃபேமிலியா வந்தங்காட்டி ஃபேமிலி இலை. ஆமா ஆமா. ஓகேங்க. என்னென்ன ஐட்டங்கள் வச்சாங்க அதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலா யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னென்ன வச்சாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா, நிறைய இருந்ததுனால என்னன்னு தெரியல. ஓகே. 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 நிறைய வச்சிருந்தாங்க. ஓகே. அதுல ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த நல்லி எலும்பு, மட்டன் நல்லா இருந்தது. ஓகே. ஓவராலா டேஸ்ட் ஓகேவா? ரத்த பொரியல் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லதா இருந்தது. ஓகே. ஃபேமிலி கிட்ஸோட சாப்பிட்டு இருக்கீங்க. காரெல்லாம் எப்படி எல்லாம் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? நார்மலா இருந்தது. சாப்பிட்ற அளவுக்கு நார்மலா இருந்தது. ஓகேங்க.
ஓகேங்கம்மா, ஹாப்பியா? ஆமாம்மா, சந்தோஷம் ஃபர்ஸ்ட் தான். டைம் வந்திருக்கீங்க, அதனால தான். சந்தோஷம். முக்கியமா இவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. சர்வீஸ் நல்லா இருக்கு. ஆமா, சாப்பிட கொண்டு வந்து என்ன வேணும்னு கேட்டு சர்வீஸ் பண்றாங்க. ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஆமா, சந்தோஷங்கம்மா. சரி, ஓகே மக்களே, நம்மளும் சாப்பிடலாமுங்க. ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு எச்சல் ஓர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பசியா எடுக்குது எனக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். டைம் ஆகுது ரொம்ப. மணி வேற ஆயிட்டே இருக்கு. எக்ஸல்லாம் கொடுக்குறானே பையன். பையா எடுறா பையா, அதில் தண்ணி வர்றா. இந்தாங்க உங்களுக்கு. மக்கள் ஆக்சுவலாக இந்த பைப்பில் இன்னைக்கு தண்ணி வரல, அதனால வந்து மக்களாக வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு 2. மக்கள் எல்லா வாட்டிலும் இருக்குது. அப்பா, ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. இதை பற்றி கேட்க மறந்துட்டேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எப்படி இப்படி ஒரு ஆம்பியன்ஸை டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மறந்துட்டு. அது ஒரு வீடா இல்லை ஹோட்டலானே கன்ஃபியூஸாக இருக்குது. பார்த்தா ஒரு எப்படி சொல்ற ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஏன் சத்தியமூர்த்தி? ஆமாம், ரெசார்ட்லாம் இருக்கும்ல, ரெசார்ட் ஃபீல் ஆனால் அது ஒரு ஹோட்டல். இங்கே வீடு, அவங்க வீடு உள்ள இருக்க மாட்டேங்குது. பார்த்தா வீடா இருக்கு. அவங்க வீடு உள்ள இருக்க மாட்டேங்குது. வீட்லேருந்தே சாப்பாடு செய்கிறேன். சரி, ரைட்டு, போய் ஆரம்பிக்கலாமா? போட்டுருங்க. வெளுத்து கட்டிடலாமா? சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு. சரி மக்களே, ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்லியிருப்போம்ல, இங்கே வந்து நீங்கள் வந்து கேங்காக வந்தீங்க அப்படின்னா இங்கே உட்காரலாம். இது வந்து நம்ம ஊர் கெடா விருந்து மாதிரி, சரிங்களா? இந்த பக்கம் 2 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் இருக்குது. நம்ம இந்த டேபிள் போட்டு ஒரு டேபிள் 5 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி நம்ம எங்கே உட்காரோம் அப்படின்னா இங்கே லைட்டிங் பத்தாத அப்படிங்கிற காரணத்தினால உள்ளே போய் உட்காரலாம். வாங்க, நீங்கள் கப்புலாம் வந்தீங்களாலோ இல்லை 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி கேங்காக வந்தீங்கனாலோ நம்மளுக்கு தனியாக மற்ற ஹோட்டலில் இருக்க டைனிங் டேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? வாங்க போலாம். வாங்க தீமூர்த்தி, வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வா. வந்துட்டோம். வாங்க மக்கள், வெல்கம் டு யூபிஎம். ஏய், சத்தமெல்லாம் பலமா இருக்குது ஐயா. நீ வந்துடலாமா? அவங்க சவுண்ட் பலமா வருமா மக்கள்? ஓகே ஓகே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனா ஃப்ரீயா இருக்குமாண்ணா? இல்ல, செவ்வாய்க்கிழமைக்கு அம்மா சாமி கும்பிட்டு தான் ரெடியா வாங்க. அதனால இன்னைக்கு போனே குறைச்சு தான் எடுத்தேன். அதனால ஃப்ரீயா இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னேன். மற்ற நாள்ல கூட்டமா இருக்குமா? எல்லா நாளும் கூட்டமா இருந்தா தான் யூபிஎம். கூட்டம் இல்லைன்னா யூபிஎம் கிடையாது. கூட்டமா இருந்தா தான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி உள்ள வந்தா தான் யூபிஎம். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேணும். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேணும். வெயிட் பண்ணி தான் உள்ள வர முடியும். ஆனா இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இலை தாங்க. ஒக்காதோடு நல்லா பெரிய இலை. என்னங்க நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க மக்கள். சிவங்க நம்மளே வச்சு செய்யறாங்க. நல்லா பெரிய இலையா போட்டாங்க மக்கள். இன்னும் என்ன தாக்குறேன் பாருங்க. உங்களை தாக்குறீங்களா? நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கிறீங்க. எங்க தாக்குதலுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைச்சிருந்தா நான் உங்களுக்கு முதல்ல உப்பு வைக்கிறேன். அப்படியா? ஓகே மக்கள், முதலில் உப்பு வைக்கிறார். நான் செய்யற தொழில் இருங்க, அப்படி இல்ல. செய்றீங்களோ? எதுக்காக என்ன நினைச்சிட்டு உப்பு வைக்கிறேன்னு இப்ப நீ கேட்டிருக்க வேணும். அதுதான் நல்ல வேணும் கடையாளம். சொல்லுங்கண்ணா. இந்த குழந்தை நல்லா சாப்பிட வேணும், அந்த குழந்தைக்கு நான் வயிறு நிறைய சாப்பாடு போட வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் உப்பு வைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நல்லா இங்க வந்து சாப்பிட்றோமா இல்லையா, அண்ணன் கிட்ட கொஞ்சம் நேரம் சந்தோஷமா பேசாமங்கிறக்காவே வரலாமான்னு தெரியுது. ஒன்லி அப்பா தாத்தான்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். சரி, இல்லை கொஞ்சம் எங்க இருக்கீங்க அண்ணன்னு சொன்னேன். நீங்க அப்புறம் பாத்தீங்களா அவங்க இருக்கா அண்ணான்னு சொன்ன அப்புறம் அவங்களே அப்புறம் அப்பான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மக்கள். அப்பா தானே? அப்பா தான். தப்பு இல்லை. ரத்த பொரியல் வைக்கிறேன் மக்களே. முதலில் சாப்பாடு வைத்து விட்டாச்சு. தொட்டுக்கறக்கு எதுக்கு? தொட்டுக்கறக்கு சாப்பாடு. ஓ, சாப்பாடு வந்து தொட்டுக்கிறதுக்கு. சத்தியமூர்த்தி, சாப்பாடு இங்க தொட்டுக்கிறதுக்கு. ஓகே, மட்டன் ரத்த பொரியல். அதுக்கடுத்து இதுங்க குடல். மட்டன் குடல் மக்கள். சிங்க பாருங்க, குடல் பாருங்களேன். பாருங்க, பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்கு. தலைக்கறி. அடுத்து தலைக்கறி. ஆஹா, தலைக்கறி சாப்பிட்டா மூளை வேலை செய்யணும். இரு, கொஞ்சம் வயசான பேர் தான் பிரஷர் எகிரியிரு. எகிரியிரு. 2 மைக்கு பத்தாதீங்க. நாங்க ஒரு 4-5 மைக் தூக்கி போட்டு வந்திருந்தோம்னா அம்மாட்ட ஒரு மைக் கொடுத்துருக்கலாம், சத்தியமூர்த்தி மைக் கொடுத்துருக்கலாம். மைக் பிரச்சனையா இருக்குதுங்க. இல்ல சாமி, அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருங்காடித்தா சரி இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு. மட்டன் கண்ணா, மட்டன். ஓகே, போது. இரு கொஞ்சமா வைங்க. போதும். இங்க வாருங்க மக்கள். இப்பவே இங்க வாரு ப்ரோ. ரத்த பொரியல். இல்ல சாமி, தலைக்கறி, அப்புறம் மட்டனு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னமோ அதுக்குள்ள இது என்ன குறை தெரியுமா? அதுக்குள்ள மறந்துட்டேன் மக்கள். நான் சொல்றத சொல்றேன் கேளுங்க.
அதாவது சில பேர் என்னங்கிறாங்க, நான் வைக்கிற அளவே இதுதான். சில பேர் வந்து போட்டாக நிறைய வைக்கிறாங்க, போட்டாக குறைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் எப்படி பரிமாறுவேன்னா, இந்த உடம்பு இவ்வளவு ஃபுட் எடுத்துக்கு அப்படின்னு எங்களுடைய டிசைட் தான். வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போதே வந்து சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறிடுவேன். வயசான பெரியவங்க இப்போ அந்தளவு சாப்பிட்டு இருந்தாங்களா, அது எப்படி ஃபுட் எடுத்துக்கிறாங்களான்னு அது என்னுடைய கருத்து தான். இந்த அளவுக்கு இதனால சாப்பிட வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கத்துக் கொடுக்கணும் ஐயா. அசோக் ப்ரோ, வாடு விட்டு கேமரா எடுக்கிறீங்க, ஆக்காட்டு ப்ரோ. மக்கள் 1000 இருந்தாலும் அவருக்கு ஆச்சு வருமல்ல, அப்புறம் அவருக்கு பசிக்குமல்ல. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தலைவனுக்கு ஒரு பீஸை ஊட்டி விட்டோம்னா அவர் தெம்பா எடுத்துக்கிட்டு இருப்பாரு கேமரா. எப்படி வந்தோடனே அசோக் ப்ரோ சாப்பிட சொல்லிக்கலாம், எனக்கு பொக்குன்னு இருக்குது. சரி இருங்க மக்கள், இப்போ எடுத்தா தான் நான் வீடியோ ஓடும். கொஞ்சம் நேரம் அவர் எடுக்க சொல்லிட்டு அப்புறமேடி மாற்றிக்கலாம். பேர் கேசவனுங்கம்மா. என்ன ப்ரோ ஒன்று வருத்தம் இல்லையே கேமரா எடுக்கிறது? மக்கள் அவரு தாங்க வாலண்டியரா எடுக்கிறனாரு. சரி ஓகே. என்ன என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பசி பங்காளி நம்ம ஐட்டம் பிரியாணிலாம் வந்துருச்சு. வந்திருக்கு. இங்க பாருங்க மக்கள், பிரியாணி பிரியாணி செம்ம வாசமா இருக்கு. போது நான் போதும். இங்க பாருங்க ப்ரோ, இங்க வந்து பாரு ப்ரோ பிரியாணி ப்ரோ. மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி. ஆனா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் மிக்சடு. ஓகே ஓகே அண்ணா, இதுல என்னன்னு சொல்லி நீங்க தான் வந்து தொட்டு தொட்டு காமிச்சு நீ கண்டுபிடிச்சுக்கணும். காடை இங்க பாரு, காடை மக்கள்ஸ், காடைங்க, காடை லெக் பீஸுங்க, காடை லெக் பீஸ் எல்லாம் வந்திருக்குதுங்க. இந்த இடத்துக்குள்ள வேற வர வேணும். அது அந்த இருந்து எடுத்துட்டு வர்றதுனால ப்ரோ சாப்பிடுறது வருவா வந்து மாட்டிக்கிட்ட மக்கள்ஸ். முதல் டைம் இந்த மாதிரி மக்கள்ஸ் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ். எதை சாப்பிடுறதுனே தெரியல. எதை சாப்பிடுறதுன்னு என்ன ஆரம்பிக்கலாமா? இப்படி இப்போ வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 பிரியாணி சேர்த்து 9, வெள்ளை ரைஸ் வர 10. என்ன கூடாதா? என்ன கூடாதுன்னு எதுக்கு சொல்றேன்னா, நாம 4 இட்லி சாப்பிட்டேன் 5 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றது, நான் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஈஸியான வேலை. சிந்தாமணி சிக்கனு அட்டி எங்க அப்பா, சிந்தாமணி சிக்கனு சிந்தாம சாப்பிடணுமாமா. வான்கோழி 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 அண்ணா அண்ணா போதுண்ணா. முட்டையா? போயிட்டு இருக்கு. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன். அதான் 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 இருங்கண்ணே. ஸ்தலம் மலையாளக்காரர் சொல்ற மாதிரி ஸ்தலம்பத்திலேயே ப்ரோ. என்ன ப்ரோ இது இத்தனை வச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி? தலைவரே அப்படியே பையனை மாத்தி விட்டுறாரு. கொண்டாமா வேற மாறிங்க. ஐயோ இல்ல தமிழ்தான். தமிழ் தான், விழுப்புரத்துக்காரன். சத்தியமூர்த்தி பார்த்தா ஆந்திரக்காரன். சத்தியமூர்த்தி பேரு விழுப்புரத்துக்காரன். சத்தியமூர்த்தி வெயிட் 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 ஆரம்பிக்கலாம். இல்ல என்ன வரட்டேன், இன்னும் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் அதான் மட்டன் குழம்பு. இத்தனை வாய் அடிக்கிறீங்க, இத்தனை வாய் அடிக்கிறீங்க, வாய் அடைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. யூபிஎம் மீன் குழம்பு கூடமா இன்னும் போயிட்டே இருக்கிறாருங்க. வரட்டும்ங்க. இது எப்படி ப்ரோ? இல்லையா முட்டை இல்லையா? போது விடுங்க மக்கள்ஸ். ஆக்சுவலா மைக் வந்து அம்மாட்ட மாத்தி விட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யம் பேசியிருந்தாங்க. நம்மளுக்கு முட்டை மட்டும் மிஸ்ஸிங்க. சுவாரஸ்யம் இல்ல, அவன் முகம் அந்த மாதிரி எனக்கு அப்படி இருக்குது. யாரு நம்ம முகம்? பரபரன்னு இருக்கிறல்ல, அந்த எனர்ஜி வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. அப்படியா? அதேதான். என்ன காலையில இருந்து ஒரு மாதிரியா இருந்தேன், இப்போ உன் முகத்தை பார்த்து எனக்கு எனர்ஜி எனக்கு ஒட்டிருச்சு. அப்படியா? நானும் அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கேன். எல்லா வாக்கியும் நடக்கிறதானே, மனுஷனா பிறந்தா ப்ராப்ளம்ங்கிறது. மக்களே அடுத்து பாருங்க லெக் பீஸ் மீன். உங்க பாரு ப்ரோ, வா அதேதான். சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். இதுதான் யூபிஎம்னுடைய சின்ன சாப்பாடு. இதுதான் இன்னும் 4-5 ஐட்டம் வர வேண்டியது இருக்கு. நான் வர வச்சிருவாரு. முட்டை மட்டும் மிஸ்ஸிங்கு. முட்டை இருந்தால் அது இன்னமே வந்து எடுத்து கொடுக்கும். பட் நம்மளுக்கு அந்த முட்டை வந்து இல்லை மக்கள். மற்றபடி இங்க பாருங்க, இது ஃபிஷ்ஷு. இது ஆனால் இது என்னது? சில்லி, சிக்கன் சில்லி. அடுத்து என்ன வருது? ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் கூட்டாஞ்சோறு ஆயிரும் இப்படி வச்சா. வை ஆனா நீ மக்களுக்கு அப்புறமேல் வைக்கிறேன். இல்ல நீங்க மக்களுக்கு காட்டும், நீங்க வைங்க. என்னன்னு இருக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருங்க. அதான் கரெக்ட். ஏக்கண்ணே ஆமா அப்படிதான். அதான் அழகு. என்னன்னு இருக்கு அப்படிங்கறத மக்கள்கிட்ட காமிக்க. எனக்கு அதுதான் சுவாரஸ்யமே. ஆட்டுக்கால் பாயா
உன் லெவலே வேற ஆயிரும் போ. ஆ? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமனால வந்திருக்கிற. ஆ. அட்ரா 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 அட்ரா. இது வந்து இது வெயிட் எங்க வச்சறது, எங்க இடம் வைக்கிறது? அவன் நாக்கில் எடுத்து சொல்லு, நாக்கில் வைங்க. எப்பா நாக்கில் மீன் தொக்கு தொட்டு வாயில வச்சு பாரு, இப்படி தொடு ப்ரோ. எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ சாமி எனக்கு எச்சு வருது. வேற மாதிரி வேற போது மாதிரி போது விடுங்க, பசங்க சாப்பிட்டு வாங்க இந்த பக்கம். வேற மாதிரி. கண்ணு ஒண்ணுன்னா சாப்பிடு. ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு இது ஹோட்டல் சாப்பாடு அல்ல, வீட்டு சாப்பாடு. அண்ணா இவ்வளவு ஐட்டங்கள் வச்சுட்டீங்க, இலை ஃபுல்லா. எனக்கு என்ன பத்தி எதை பாக்குறது இல்லடா, எதை சாப்பிடுற எதை பாக்குறதே இதெல்லாம் அத்தனை இருக்குது. அப்படி இல்ல சாமி, நாம முதல்ல எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ண, நீங்க அப்படியே தான் போவேணும். ஓகே, யார் நான் செஞ்சது தனியா? எங்க வீட்டு நோ லேபர், அதாவது அம்மா, நானு, அக்கா. நீங்க வர்ற போது மீன் பட்டிட்டு இருக்கிறேன். ரத்த பொரியல், குடல் கறி, மட்டன், நல்லி எலும்பு, கால் பாயா, இதெல்லாம் அம்மாவுது. அப்புறம் என்னுடைய டச்சிங் கேளுங்க. அதாவது வந்து என்னது, சிக்கன், இந்த சிக்கன், அப்புறம் இந்த சில்லி, இந்த லெக்கு, இந்த ஃபிஷ்ஷு, இதெல்லாம் என்னுடைய பாட்டுங்க. மீதி எல்லாம் எங்கள் பாப்பாவுது. பிரிச்சு பிரிச்சு சரிங்க. அப்போதைக்கு மைண்டில் எப்படி போகுதோ, எவ்வளோ சீக்கிரம் வேலையாகணும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் நோ லேபர். வாஷ் பண்ணுற, க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஆளுங்க. மீதியெல்லாம் நாங்களே செஞ்சோம். எத்தனை பேருக்கு செய்யறதுங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அம்மா நானும் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ஒரு குட்டி சேர்த்து எடுத்துருவோம். ஹெல்த்தி கம்மியாக இருந்ததுன்னா போதுமா நாளைக்கு செஞ்சுக்கலாம். அது ஆயுசுக்கு பாடுபடுறத ஆண்டவன் நம்மளை படிச்சிருக்கிறான், அவ்வளோதான். கைகால் வலி இல்லை, 100 இல்லை, உண்மையான இதே என்னுடைய இதே தான். கொஞ்சம் கைகால் வலி இருந்தாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பொங்கல் ஆகிய கிறிஸ்துமஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருந்து அம்மாவுக்கு ஒரு நாள் கூட லீவே கொடுக்கல. நாங்கள் லீவு எங்களுது இல்லை, எப்பவுமே லீவ் கிடையாது. எங்கள் வீட்டில் வாசல் பொங்கல் வைக்கிற அன்னைக்கு லீவ் எடுத்துப்போம், சரஸ்வதி பூஜை அன்னைக்கு லீவ் வைப்போம். மற்றபடி லீவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அம்மா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருந்தது. சரி இன்னைக்கு நாள் போனை குறைச்சிக்கலான்னு சொல்லி போட்டு நேற்று போனை குறைச்சிட்டேன், இன்னைக்கு போனை குறைச்சிட்டேன். ஃபோன் கால் பண்ணா ஃபோன் பண்ணிட்டு தான் வர வேணும். எங்கள் நம்பர் இருக்கு. நீ உங்கள் வருகை வந்து எனக்கு அதாவது ஆண்டி வேலை வர வர கால் பண்ணால் கூட பரவாயில்ல. ஃபோன் பண்ணி டைம் தெரிஞ்சுட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு உங்களை வர சொல்கிறோமோ அத்தனை மணிக்கு தான் வர வேணும். ஓகே ஓகே. அதாவது ரொம்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல்ஸ் பண்ணி வரையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கொச்சியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவி 6 பேர் என்னமோ. அவி நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி இன்னும் வண்டி வந்து சேரல. முதலாம் நைட் கால் பண்ண வேணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல்ஸ் பண்ணி. அதாவது முதல் எங்கள் காலகட்டத்தில் 97வது வருஷம் காயின் பாக்ஸ். சரிங்க. என்ன பாக்ஸ் இருந்தது? காயின் பாக்ஸ். அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ₹1 காயின் போட்டால் தான் பேசுறது. அதுக்காக தான் எங்கள் செல் இருந்தது. அப்புறம் அதுல இருந்து அடுத்து போய் நீ சாப்பிட்டு ₹1 காயின் எங்களுக்கு இவ்வளவு சேரும் ஒரு நாளைக்கு. ₹1 காயின் இவ்வளவு காயின் இருக்கு. அப்புறம் அது ஒரு காலகட்டங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. 97 98 நாங்கள் நேம் எடுத்துட்டோம். யூபிஎம்னா இப்படித்தான் இருக்குன்னு கூகுள் மேப்பில் பெருந்துரைட்டு கொண்ட ரோட்டில் யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு எங்களது ஃபர்ஸ்ட் பதிவானது. இங்க இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய அத்தனையும் வீட்டு முறைப்படி செய்தது. வீட்டு முறைப்படி இல்ல, அம்மா அப்பா செய்தது. வீட்டிலேயே அம்மாவும் அப்பாவும் அக்காவும் செய்தது. அவ்வளவுதான். நம்பிட்டுதான் மக்களே, சரிங்களா? இதுல வந்து வேற எந்த இதுவுமே இல்ல, எது கிடையாது. அதாவது இனிமே சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அங்க இருந்தா தான் அங்க வந்து பேச்சு அதிகமாவும் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் ரொம்ப நல்லா தட்ட புட்டெல்லாம் பேசினாரா? சரி ரைட்டு இல்ல. ஆனா முதல் வந்த உடனே மனசு கொஞ்சம் இதா வந்து இல்ல, மனசு பேசுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. நான் உங்களை வந்தது நீங்க ஏன், அதாவது ஒவ்வொரு இடத்துல போற போது ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா. இருசாமி ஒரு நிமிஷம் அவசரப்பட வேண்டாம். பாரு முட்டை பொரியல் சொன்னீங்கன்னா அம்மா பொரியல் போட்டு வந்துட்டாங்க. இன்னும் இதோட என்ன வேணும்? முட்டை பொரியல். அது இல்லைன்னு சொன்னதுக்காக அம்மா வருத்திட்டு வந்துட்டாங்கல்ல, சொன்னதுக்காக முட்டை பொரியல். சரி போதும், அந்த பையனுக்கு கொடு. சரி பாமா, இல்ல சாப்பிட்டு சரி வா, அவ்வளவுதான். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் செய்வோம். அம்மா 20 வருஷமா சாப்பிட்டதில்ல, நான் சாப்பிட்டதே இல்லை. அதனால உப்பு காரமா சரியாக சொல்லுங்க. இது வந்து நான் முதல்ல இலை போடுற போது ஃபர்ஸ்ட் யாருக்கு எத்தனை பேருக்கு போடுறோமோ அத்தனை பேரை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். 4 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் 30 பேரா, ஆனால் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன் உங்களுக்கு சரியா இருக்கலாம். அப்ப 2வது எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கூட்டம் இதா இருந்தாலுமே நாங்க 2வது எதையும் கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் எங்களுக்கு டிசைட், அவ்வளவுதான். ஓகே. குறையாம இருக்கலாம், நிறையாம இருக்கலாம், அது உங்க சாய்ஸ். அதை நாங்க அப்படியே ஏத்துக்க வேணும். அதுதான் எனக்கு உண்மையா பிடிக்கும். பேசாமே
வேற மாதிரிண்ணா உண்மையில் நல்ல ஒரு டச்சிங்கான பாயிண்ட்ஸ் சொல்றீங்க. சூப்பர். இல்ல சாமி, உண்மையே அதுதான். இயலுங்கிறது வாழ்க்கையினுடைய உண்மையே அதுதான். கண்டிப்பா ஆண்டவன் என்ன கொடுக்குறானோ அதை நம்ம அன்னைக்கு அப்படியே ஏத்துக்குவேன். குறையும் கொடுப்பாங்க, நிறையாவும் கொடுப்பாங்க. கண்டிப்பா. எல்லாம் அவன் செய்ய எல்லாம் ஐயோ மக்கள் எனக்கு வேற மாதிரி கொண்டு வர என்னோட வீடியோவிலே நம்ம அதிகமா வீடியோ உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இல்லடா சாமி, எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத நான் சொல்றேன். அதுட்டு இல்ல, வாழ்க்கையினுடைய உண்மை தான் நான் சொல்றேன். வேற என்ன சொல்றேன்? எத்தனையோ சிவன் மலைகளை ஏறி நான் சொன்ன டைலாக் எல்லாம் அண்ணன் இப்படி உட்காந்து சாப்பாடு போட்டுச்சுட்டு அந்த டைலாக் சொல்றாரு. இல்ல சாமி, வாழ்க்கையினுடைய உண்மை தான் நான் சொல்ல வரேன். வேற என்ன சொல்றேன்? சரி அரை மணி நேரத்துல தெரியுங்களா? அண்ணன் கண் கலங்கிட்டார் மக்கள். இல்ல சாமி, இதுதான் ரியல். ஒரே நேர வாழ்க்கை எல்லாம் ஆட்டம் கொடுக்கறது. கண்டிப்பா இதுதான் ரியல். சும்மா வந்து கேமரா வைக்காது. எனக்கு எப்பவுமே அது அவியவி கருத்துக்கு எப்படி வேணா பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அது அவியவி கருத்து. அவிய முன்னாடி நம்ம அப்படி இருந்துக்கிறோங்கிறதெல்லாம் அப்படி கிடையாது. மனசுல இருந்து வர்றதா வார்த்தைகள். சில கமெண்ட்ஸ்ல என்னமாங்க, இது ரியலா இப்படி நடிக்கிறேன், மகா நடிக்கட்டான் இருந்தாலும் இருக்கலாம். வாழ்க்கைக்காக நடிச்சுதான் ஆகணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து அண்ணன் கிட்ட மைக்கு கொடுத்துறாரு மக்கள். சில விஷயங்கள் அதாவது என்ன சொன்னாருன்னா, சில கமெண்ட்ஸ் வந்து மகா நடிகண்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், வாழ்க்கைக்கு நம்ம நடிச்சுதாங்க அப்படிங்கிறாரு. நம்ம யாரும் வாழ்க்கையில் நடிக்காம இருக்கிறோம், நடிச்சா வாழ்க்கைங்கிறது அப்படி. அதாவது உண்மையால மக்கள் இந்த இடம் வந்து 800 ரூபான்னு சொன்னாங்க. உண்மையால மனசாட்சி தொட்டு சொல்றேன், 800 ரூபாய்க்கு ஒர்த்து. இந்த இவ்வளவு கொடுத்து 800 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து டெய்லி ஒன்றும் சாப்பிட போறது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ ஆசைப்பட்ட நாள் வலுவா சாப்பிடணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இப்படி வந்து சாப்பிடலாம் மக்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம், வான்கோழியிலிருந்து மீனிலிருந்து காடை கவுதரி இது மாதிரி சொல்ற மாதிரி பறக்கிற ஏரோப்ளேன்லேருந்து தவிர, மிதக்கரில் கப்பலை தவிர, ஓடுற ரயிலை தவிரங்கிற மாதிரி இங்கே எல்லாம் அந்த மாதிரி தவிர இங்கே எல்லாமே இருக்குது மக்கள். சரிங்களா? அவ்வளோதான். கண்டிப்பா நல்லா இருந்தா கண்டிப்பா. அம்மாவும் நல்லா பேசுறாங்க, அப்பாவும் நல்லா பேசுறாங்க. சரி நான் சாப்பிட்றேன், எனக்கு இனிமேல் பொறுமை இல்லை. வேட்டையை துவங்குகிறேன் ப்ரோ. ஆரம்பிக்கலாம் ப்ரோ. மக்களே, சத்தியமூர்த்தி மைக் போட்டிருக்கிறேன். எங்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா அங்கங்க மைக் கொடுத்தனா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சு ஒரு சைடு சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சேஸ் படு. சேஸ் ப்ரோ. மக்கள் ப்ரோ இப்படி இருக்கு பாரு ப்ரோ. நீட்டா லெக் பீஸை கீறி விட்டுருக்காங்க ப்ரோ. கீறி விட்டு நீட்டா தட்டி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கிடைச்சலாமா? இதோட பைட் சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோதான். இப்படி ஓரமாக வச்சிடலாம். இங்கே சாப்பிட்டா நான் சாதம் மட்டுமே சாப்பிட்ருவேன். நிறையா இருக்கு. ரத்த பொரியல் ட்ரை பண்ணலாமா மக்கள்? அடுத்தது ரத்த பொரியலுங்க. தாறுமாறு. ரத்த பொரியலில் தேங்காய் பூ போட்டிருக்காங்கல்ல, தேங்காய் போட்டிருக்கீங்களா? நல்லா லைட்டாக இனிப்பு சுவையோடு இருக்குது, சூப்பராக இருக்குது. பச்சை கலர் இருக்கிறது வந்து பச்சை மிளகா போட்ட குடல் கறிங்க. ஆமாம். ஓ, அதாவது ரத்த பொரியல் இனிப்பாக இருந்தது, அதனால் வந்து இது வந்து காரம். பச்சை மிளகா போட்டது குடல் கறி. உண்மையாலும் சொல்கிறேன், ரியலாக சொல்கிறேன், நான் இப்படி தான் சொல்லட்டும். நீங்கள் அப்படி இப்படி நான் ரொம்ப பிரமாணமாக பேசுறது நினச்சி கேஸை ரீல் விட்றான்னு நினச்சிக்காதீங்க. தயவுசெஞ்சு சொல்கிறேன், உண்மையாலும் சொல்கிறேன். குடல் கறியும் சூப்பரு. இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். இந்த ரத்த பொரியல் தாறு மாதிரி இனிப்பு சுவையாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இல்லை பங்கல் இங்கே வரு, இந்த மாதிரி எங்கே சாப்பிட்ருக்கியா? எங்கேயும் சாப்பிட்டதில்ல. உண்மையாலும் சொல்லுங்க வரும் தயவு செஞ்சு. அவங்களுக்கு அதை அவங்களாம் நினச்சிக்காத. ஒர்த்தா இல்லையா? ஒர்த்து தான். சூப்பராக இருக்கு. இந்த அளவுக்கு அவங்கள விட இப்போ நான் ஹோட்டல்காரங்க ரொம்ப விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சு மக்கள். ஏன்னா நானே இவ்வளோ டிஷ்ஷஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு. இங்கே பாருங்க. அடுத்தது மட்டன் கறிங்க. இது இனிப்பில் காரம் இருக்கு. சூப்பராக இருக்கு. வாவ். சூப்பராக வந்திருக்கு. அருமை 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 மக்கள். சிம்பமே இந்த மட்டன் கறி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குழந்தைங்களே சாப்பிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா? நீங்கள் ஃபேமிலியோட வந்து தாராளமாக சாப்பிட்லாம்.
காரம் வந்து ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, சப்புன்னு காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கணக்கான காரம் மக்கள்ஸ். சரியா? நெக்ஸ்ட் அம்மா இது என்னங்க இருக்கு? இது இயர்லோடு இருக்கே சிக்கன். இங்கே பாருங்களேன் சிக்கன் ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ. சிக்கனுடைய அந்த மசாலாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் பிரித்து காட்டவா? சரிதா? அதில் சிக்கனில் ஈரல் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஈரல் கிடச்சிருக்கு. நம்ம மட்டும் சாப்பிடுவோம். நான் சத்தியமாக இந்த ஈரல் வச்சுக்கோ. ஓகேவா மக்கள்ஸ்? சிக்கன் ஈரலுங்க. ஓகேக்கா. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா. காரம் எல்லாம் இல்லாம லிமிட்டா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியா? சில பேர் காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்களா, அது மாரி இருக்கவங்கலாம் கூட வரலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற மாதிரி. நெக்ஸ்ட் சிந்தாமணி சிக்கன் காடை. காடையில நம்மளுக்கு லெக் பீஸோட வந்திருக்கு. எனக்கு வந்திருக்கு. இவங்க உனக்கு லெக் பீஸா? எனக்கு leg piece. எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஓகேவா மக்கள்ஸ்? காடை லெக் பீஸ். வேற மாதிரியா? இந்த ஓரத்தில் என்னமா இருக்கே, இது என்னங்குது? பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் மக்கள்ஸ். அடுத்தது ப்ரோ பெப்பர் சிக்கன் அடிக்கவா? பங்கா மக்களே. இந்த நெய் மீன் இருக்கு பாருங்க, நெய் மீன். இதில் வந்து முள்ளே இல்லை, குழந்தைங்களாம் சாப்பிட்லாம். அதுவுமே தாறுமாறியா. பிரியாணி ப்ரோ, பிரியாணி ப்ரோ. பீஸோடு எடுத்து அடிக்கவா? சத்தி முத்தி பிரியாணி ஸ்டார்ட் பண்ண மச்சான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற மக்களே அடுத்து வாங்க. அண்ணா இது என்ன கறி சென்டர்ல? இது என்னது? இங்க பக்கம் என்னண்ணா இது? தலைக்கறியா மக்களே? அடுத்து தலைக்கறி. முதல்ல சாப்பிட்றேன் நானும். தலைக்கறியில் புதினா ஃப்ளேவர் இருக்கு. புதினா ஃப்ளேவர் இருக்கு தெரியுங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் தலைக்கறி இப்போதான். புதினா ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. நிச்சயமா நம்மளுமே தலைக்கறியில் எடுத்து புதினா ஃப்ளேவர் ஆட் பண்ணா போல மக்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட், வேற மாதிரி. இது என்னங்க? ஈரல், மட்டன் ஈரல் கொத்துக்கறி. இது மட்டன் ஈரல் கொத்துக்கறியா? ஈரல் கொத்துக்கறி மக்கள் இன்னைக்கு தாங்க மட்டன் ஈரல் கொத்துக்கறிலாம் ட்ரை பண்றாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சியா? எல்லாமே சாப்பிட்டு முடிச்சியா? மட்டன் ஈரல் கொத்துக்கறி. பேருந்துற மெடிக்கல் காலேஜ் தாண்டி அதே ரோட்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் வாங்க. சீனாவரம் தாண்டி வாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க. ஒரு மீன் சொன்னாங்க, மீன் கிரேவி ப்ரோ. சிந்தாமணி சிக்கன் சாப்பிடல, சாப்பிட்றேன். இது மீன் கிரேவி மக்களே. ப்ரோ என்ன மக்கள் நான் சொல்லட்டும் மக்களே? அடுத்தது சிந்தாமணி சிக்கன். அது காரமெல்லாம் இருக்காது, வெறும் வெங்காயம் மட்டும் இல்லை. சின்ன வெங்காயம் மசாலா இல்லாம கறி. அதன் பெயர் சிந்தாமணி சிக்கன். சத்தியமூர்த்தி நம்ம ஓனாயத்துல மேல நம்ம வெடிஞ்சு போயிரு. அசோக் ப்ரோ டென்ஷன் ஆயிருவாரு. மக்களே கேமராமேன் ஓவராலா சொல்றேன், நம்ம பாரம்பரியம் ஒயிட் ரைஸோட ஒரு கலந்து அது வந்து குழம்பு பாட்டிக்கிட்டேன். தட்டை நம்ம கொஞ்சம் குழம்பு தட்டா போதுங்க போனா. ஃப்ரண்ட் கேமரா நான் சொல்கிறேன் மக்கள்ஸ். இனி வாங்க நம்ம ஒன்றா ஃப்ரண்ட் கேமராவில் பேசலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 to 1 வாங்க மக்களே. கொடுங்க ப்ரோ, நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ. மக்கள்ஸ் இனி 1 to 1 தான் மக்களே. அதனால தான் அப்படி வந்துட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன் மக்கள்ஸ், ஓவராலாக வேற மாதிரிங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் மக்கள்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குமில்ல? ஏன் சத்தியமூர்த்தி? எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலட்டு கிளப்பிட்டு இருக்கிறான். சாப்பிட்ற சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே இலையில கறி விருந்து போய் நிறையா டிஷஸ்ல சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி சாப்பிட்லாம். ஒருத்தா இல்லையா? ஒருத்து 800க்கு 800 ரூபாய்க்கு இல்லை. நான் உங்களை கேட்குறேன், ஓப்பனாக உண்மை சொல்லு. ஓகே. எல்லாமே டேஸ்ட் வரையும் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா?
நான் எனக்கு ஒருத்ததான் மக்களே. அதில் குறிப்பாக அந்த லெக் பீஸு ஃபுல்லாக வெந்து பாயில் பண்ணி அசோக் ப்ரோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வேற மாதிரி மொத்தம் சாப்பிட்றா. அதுதான் நான் சாப்பிட்டு வச்சுட்டேன். அது சாப்பிட்டா வச்சுக்கணும். சாப்பிட்டுட்டு சூப்பராக மறுமருன்னு நல்லா இருக்கு. ஃபுல்லாக வெந்திருக்கு. ஃபுல்லாக வெந்திருக்கு. நல்லா பாயில் ஆகி சூப்பராக இருக்கு. நான் குறையா சொல்ல முடியாது. இப்படி தான் இப்படி வச்சா இந்த இல்லை சூப்பராக வச்சிருக்காங்க மகளே. இன்னும் நோட் பண்ணியா மேலே பாரு அந்த கூரை பாரு சூப்பராக இருக்கல. இங்கே பாருங்க மக்கள், அங்கிட்டு இருந்து அது வரைக்கும் கூரை நல்லா இருக்கு. சொல்லு மச்சான் என்னன்னு சொல்லு. எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஒரு இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு இது காரமா இருக்கு, ஒரு இது காரம் இல்லாம அப்படியே மாத்தி மாத்தி ஃபுல்லா இருக்கு. ஒரு இதோ அப்படியே சாப்பிடலாம். அடுத்தது இந்த சிக்கன் சில்லி சிக்கன் சாப்பிடலாமா? சில்லி சிக்கன் பாருங்க மக்கள். சிக்கன் சாப்பிட்டியா? அதெல்லாம் காலி சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரிங்க. போன்லெஸ். போன்லெஸ் தான். கன்ஃபியூஸா இருக்கு தானே என்ன கறி எதை சாப்பிட்றது எதை விடுறது ஒண்ணுமே எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எது பேர்னே எங்களுக்கு தெரியல. பேர் தெரியல. நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். 2 பேரும் மாத்தி மாத்தி. நம்ம நண்பர்கள் அங்க பாரு, அங்க காமி. இது மச்சானுக்கெல்லாம் வைக்கிட்டு அப்புறம் காமிக்கலாம். அதுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். காமிக்கணும் அதை. ஆட்டுக்கால் பாயாடா. மக்களே இங்கே பாருங்க, ஆட்டுக்கால் பாயா. ஏய் முழு ஆட்டுக்கால் அந்த ஆட்டுக்கால் இருக்கலங்க, அதை சூப் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க தெரியுது. மிளகுலாம் போட்டு நல்லா தான் வந்துருக்கு மாதிரி இருக்குது. ஆட்டுக்கால் பாயா முதல் ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடும் போது அப்படி போறீங்க. சாப்பாடுல கறி சாப்பிட்டோம்னா கறி சீக்கிரம் வச்சிடலாம். இவ்வளவு சாப்பாடு குறை வந்திருக்கு. இருங்க அது எலும்பு. நான் காலி பண்ணிட்டேன். அந்த அளவு பசி. அந்த இடம் காலி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஏன்டா ஏன் சொல்றேன்னா எங்கோட படும்போது அந்த இடம் காலி அப்படியே இருக்குது. பாருங்க எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு எடுத்து எடுத்து தின்னுட்டே இருந்தா எதை சாப்பிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ சாப்பிட்றா. அங்கிட்டு பாருங்க மக்கள், அசோக் ப்ரோவுக்கு எல்லாம் தரமா ரெடி ஆயிடுது. ஆனா இது என்னன்னா இது இந்த இது காடை காடையா? தேங்காய் போட்டது காடை. ஓ ரைட் ரைட். அதான் இது லெக் பீஸ் வருது. ஓகே ஹீட்டா இருக்கும் இல்லையா? அது லேடிஸ் சாப்பிட்டாங்கன்னா ஹீட் ஆகாதுல்ல, தேங்காய் அதிகமாக போடுவோம். ஓ காடையில வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக தேங்காய் போடுறாங்க. தேங்காய் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த தேங்காய் மக்கள். ஓகே ஒரு பக்கம் நம்மளால சாப்பிட்டோம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேங்களா? பேசிட்டே சாப்பிட்டோன்னு வைங்க, இதெல்லாம் சாப்பிட முடியாது. நம்மளால் ஆரம்பிச்சிட்டாப்புல தலைவர். ப்ரோ தலைவரே சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சுட்டாங்களா? ஆச்சு. ஓகே வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ ஐட்டம் வச்சு நான் பார்த்ததே இல்லை. இன்னும் மீன் வைக்கலையா? வாங்க இன்னும் 2-3 ஐட்டம் எனக்கு வந்து வர வேண்டியது பாக்கி இருக்கா. இலையும் ஏன் ஹைட்டு இருக்கு ப்ரோ. ஒர்த்து தான் பயங்கரம். எல்லாமே இருக்கு. ரத்த பொரியல்ல இருந்து பிரியாணி, குழம்பு, சாப்பாடு, முட்டை எல்லாமே இருக்கு. நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நல்லாவும் இருக்கு. எல்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, நல்லாவும் இருக்கு. அதுதான் மாதிரி வேற லெவலில் இருக்கு. ஓகே எனக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு டைம் எடுத்துரும். 1/2 மணி நேரத்துக்கு பக்கமா எடுத்துருவேன் நான். குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் யாரும் எந்திரிக்க மாட்டாங்கம்மா. குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் எல்லாம் எந்திரிக்க மாட்டாங்களாமா? குறைஞ்சபட்சம் 40 நிமிஷம் 45 நிமிஷம். நாங்க ஒரு பேஜ் 1 மணி நேரத்துக்கு கொடுக்கறத உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். சரி ஓகே மக்களே, இதை நான் எடுத்துக்கிட்டே இருந்து வைங்க. இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டே திங்க வேண்டியதான். சரி திங்கல வாங்க. இங்கிட்டு நான் சாப்பிட, அங்கிட்டு சத்தியை மூத்தி சாப்பிட, அங்கிட்டு அசோக் ப்ரோ ஒரு பக்கம் வெளுத்து கட்ட, ஒரே கூட்டா இருக்கும். டேய் பங்காளி எதரா சாப்பிட்றது டேய். சாப்பிடு மக்களே அங்கிட்டு பாருங்க. அப்ப இப்படிதான் கொடுப்பாங்கிற ஒரு இது இருக்கு.
என்ஜாய் ப்ரோ என்ஜாய். மக்களே அசோக் ப்ரோவுக்கு வந்து அந்த சில்லி ஐட்டம்லாம் எல்லாமே இருந்துச்சு, அதையும் கொண்டாண்டாங்க. சில குழந்தைங்க என்னமாங்க, அப்ப எனக்கு ஊட்டி விடலையே, எல்லாரும் ஊட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்றீங்க நிறைய இருக்கிறாங்க. ப்ரோ லெக் பீஸ் ஒரு கடி ப்ரோ. இன்னைக்கு ஒரு கடி, இன்னைக்கு ஒரு புடி கடி தான். கலர்லாம் நல்லா இருக்கு. சூட ப்ரோ, சூடுவா? ஆமா ஆமா, சுட ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ லெக் பீஸ். நீ டக்குன்னு சாப்பிட்டு ப்ரோ, எடுத்து நான் தின்றுவேன். கிறிஸ்பியா இருக்கு, நல்லா இருக்கு. மக்களே, அம்மா நமக்கு எக்கு இல்லைன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக முட்டை பொருள் கொண்டாந்து வச்சாங்க. அதை நான் தின்னே விட்டேன். கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு. வேணாம் போது அதெல்லாம் வேணாம். இது அதை உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டை பொரியல். சரி ஓகே மகளே, வீடியோ எடுத்தா சாப்பிட முடியாது, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்றேன் மக்களே. அதனால லெக் பீஸ் வந்து ஒரு கடி கடிச்சு பத்திரமா வைங்க. கடைசியில் தயிர் சாப்பாடுக்கு அதை கடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கதான் முடிஞ்சு போச்சு மக்களே. அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லெக் பீஸ் நம்ம சாப்பிட்டோம், இங்க வந்தீங்க அப்படின்னா லெக் பீஸ் இந்த சாப்பாடுலாம் பிரியாணிலாம் தொட்டுறாதீங்க ஓகேவா. இது ஒரு கடி கடிச்சிட்டு ஆசை இழுக்குவான வச்சுட்டு இது எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டுருங்க. ஏன்னா இது உங்களுக்கு வயிற்றுக்கால போயிருச்சுனாலே கொஞ்சம் வயிறு நம்பின மாதிரி அப்போ இந்த ஐட்டம்லாம் தழுகி போகும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஓட்டிக்கினே இதுல ஒரு துளி மிச்சம் வைக்காம சாப்பிட்டு காமிக்கிற மக்கள். பார்க்கலாமா சத்தியமூர்த்தி? பார்க்கலாமா? இதுல ஒண்ணு நானு இங்கிட்டு சத்தியமூர்த்தி, அங்க அசோக் இருக்காப்ல. இது உண்மையாலுமே சொல்றேன், ஒரு பொய்யா சொல்ல மாட்டேன். அதுல எந்த எடிட்டிங் இருக்காது. யார் இலை எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேல அங்க யாரும் வாங்க போறது கிடையாது. இப்ப வாங்கினதை எப்படி பினிஷ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓகேவாண்ணா? பார்க்கலாமா? ஓகே பாஸ். ஓகே ஓகே, வாய் தான் டப டப அடிக்கிற. வாய் தான் டப டப அடிக்கிற. என்ன இருந்தா வரணும், நம்ம லேட்டஸ்டா சாப்பிடுவா. இந்நேரம் பாதி கறி பூச்சிருந்தா பையன் கட்டி கிடத்துற பையன். மக்களே எனக்கு பத்தி தெரியல, இருங்க முடிச்சு விட்டு வரேன். இல்லையா நேரங்கள் கழித்து சாப்பாடு போடுறதுக்கு இவ்வளவு டயர்ட் வராது. அவசரப்பட்டு வாய் விட்டாங்க மக்கள். ஏன்டா செய்யுற? காமிக்கிறேன் நான் இப்போதைக்கு என்ன ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன். 80 மார்க் வாங்கியாச்சு. 80 மார்க் வாங்கியாச்சு. 80 மார்க் வாங்கிட்டா? வாங்கியாச்சு. ஆஹா. தளபதி ப்ரோ, என்ன தளபதி வாட்டர் கேன்ல தண்ணி வாங்கிட்டு இருக்குது? செட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ரவுண்ட். கலா ஓட்டு கலா இப்பதான் பேஸ்மெண்ட் ஊத்திட்டே. ஏன் தல ப்ரோ இவ்வளவு வச்சா எப்படி ப்ரோ? ரொம்ப அதிகமா? ரொம்ப அதிகம். ஓ, நீங்க ஓரளவு நீட்டா சாப்பிட்ருக்கீங்களா இருக்கு எல்லாமே? பரவாயில்லையே, தலைவன் நீட்டா சாப்பிட்டு இருக்காரு. நம்ம வேலையை பாருங்க பரவாயில்ல, இதே கூட்டமா இருக்குன்னா மக்களே. பாருங்க. ஓகேங்க போதுங்க. ரசத்தோட முதல்ல ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு ரசம் எப்படி இருக்குன்னு அதைத்தானுங்க சாப்பிட்றதுங்க. சில பேர் என்னமாங்க, பச்சை புளி ரசமா, அந்த ரசம் இந்த ரசம். அந்த அன்னைக்கு அம்மாவுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அப்படித்தான் ரசம் வைக்கிறது. ரசம் சூப்பரா இருக்கு. போதுமா சாமி? எப்படி இப்படி இருக்கு ரசம்? டிஃப்ரெண்டா இருக்கு, சூடா இருக்குது. இரு சாப்பிடுனா சாப்பிட வேண்டியது. தம்பி உன்னோட சாய்ஸ்ல எதுவும் கிடையாது. என்னன்னா இது மிக்ஸ் பண்ணி இது இப்படி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. என்னது இது? அட குல்கந்து தயிர். இது ஒதுக்கிட்டுங்களா? இந்த பக்கம் இந்த இடத்துல இங்க ஒதுக்குவா? அதுல ஒரு குழப்பவாதியா இருக்குது. ஆமா, நம்ம குழப்பமா ஆயிடுது இல்ல? குழப்பம் ஆயிடுது. ஓகே தயிர். ஓகே தொடவில்லை. ஏன் சூப்பரா இருக்கு. தேனு என்னடா சொல்ற? டேஸ்ட் எங்க நாட்டு மாட்டுப்பால். உங்க நாட்டு மாட்டுப்பாலா? சூப்பரா இருக்குது, வேற லெவலு. நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு தெரியும். நாக்குல எச்சு ஊறுது. அப்பா அப்படி எந்த காது வாங்குறானே மக்களே. வாங்க. இது என்னன்னா தயிர் மக்களே, அதுக்கடுத்து குல்கண்டு மாதிரி இருக்கு. ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வாங்க மக்களே. நாட்டு மாட்டு பாலாமா? அடிச்சிருமா? பால் 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 உறுதியா நாட்டு மாட்டு பாலுங்க. மகளே நம்மளும் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்தானே. சாப்பிடலாமா? பாரு தேனு சரியா புல்கந்துக்கும் தயிருக்கும் மச்சான் இந்த சாப்பிட்டோம்னா பசிங்க நம்மளுக்கு. இது சாப்பிட்டோம்னா போலாமா?
இது வேணா இந்த முட்டை சாப்பிடல ஏன் ப்ரோ? சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு. அடிச்சுங்க போயிட்டு உண்மையா இருக்குல்ல? உண்மையாலுமே நல்லா இருக்கு. ரிவ்யூக்காக எல்லாம் இல்லைங்க, உண்மையாலுமே நல்லா இருக்கு. உண்மையா சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே, நாட்டு மாட்டு தயிருக்கும் உட்காந்து ஏன் மச்சான் இது வேணா இன்னொரு கண்டி வாங்கண்டா. மக்களே, இந்த குல்கந்து கொடுத்தாரு பாருங்க. இந்த இனிப்பு சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா வயிற்று கொஞ்சம் இடம் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னா சிக்கன் இருக்குது பாருங்க, மிச்சம் மீது அது எடுத்து அடிக்கலாம். கழுவி ஒன்றா எடுத்து வாயில ஓட்டு நப்பலாம். அம்மா செஞ்ச ஊறுகாய் தொட்டு வாயில வச்சு பாரு. நான் யாரும் வைக்க மாட்டேன் கறி சாப்பிட்றதுக்கு. ஓகே, இருந்தாலும் பசங்க கொஞ்சம் சாப்பிட்டு நான் வைக்கிறேன். சிக்கன் ஊறுகாய் நல்லா இருக்கு. நம்ம கறிங்களா? கறி ஒரு பைட் அடிக்கலாம், மறுபடியும் குழுக்கந்துக்கு வந்துடலாம். எப்படி சாப்பிட்டு முடிச்சிடலாம். டோட்டலா ஃபைனலாக மீட் பண்றேன். 1 hour later. மக்களே சாப்பிட்டாச்சு. அது வேணாமா? அது வேண்டியதில்ல. கை வந்து எங்களுடைய கை இப்படித்தான் வரும். புடி இப்படித்தான் வரும். அதாவது இப்படி கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவன் நம்மளுக்கு அப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா சரி, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துடலாம். நம்ம இப்படி எடுத்தோம்னா அப்புறம் அவரு அப்படி கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஒண்ணு போகுது மக்கள். அதாவது எங்க அப்பாவுடைய அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படித்தான் கொடுக்க வேணும், இப்படி கொடுக்க வேண்டாம். சரஸ்வதி பூஜைக்கு சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரிதான். அப்படி சொல்லி இப்படி மண்டி போட்டு உட்காரதான் போடுவேன். இவ்வளவுங்கிறது கிடையாது. போதுங்கிற 3 தடவை வார்த்தை கடத்த நம்ம மனசு ஆறுதல் போடும். போதும் எத்தனை தடவை சொல்ல வேணும்? 3 தடவை வாயிலிருந்து வந்தா மட்டும்தான் எனக்கு மனசு ஆறுதல் போடும். அவ்வளவுதான். அருமை. மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் பார்த்துக்கலாம். எங்களோட வர்றது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. UPM 93 629 479 00. லேண்ட்லைன் நம்பர் வந்து 04294 24 51 61. முதலாம் நைட் கால் பண்ணிக்கிறது விசேஷம். அப்படி ஏதாவது ஃபோன் கிடைக்கலன்னா காலையில் நீங்கள் ஆண்டி வேலை வரவே காலையில் 10 மணி அளவு கால் பண்ணி டைம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்க. சரி, சரிங்களா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்கள். நீங்களும் ஒரு நாளைக்கு ஃபேமிலியாக, அதாவது எங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னா, சாப்பிட்ற போதே இவங்களை விட்டு போட்டு வந்துட்டோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிற போது வரும் இல்லையா, ஐயோ இவங்களை விட்டு போட்டு வந்து சாப்பிட்றேன்னு அந்த எண்ணங்கள் வந்து எங்கள் இலையிலையும் வந்துரு, எங்களுடைய அணுகுமுறையிலையும் வந்துரு. சாப்பிட வந்தீங்கன்னா சில சமயம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக வந்து உட்காந்துங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கிருந்து வர இத்தனை பேர் உள்ள வாங்கன்னு சொல்லித்தான் நான் சாப்பாடு கொடுக்குறோம். UPM வந்தால் அவசரப்பட வேண்டாங்க. வெளியே சேர் போட்டுக்கிற வெயிட் பண்ணுங்க. வந்து உள்ள வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போட்டு அடுத்த வருவோம் ஃபேமிலி கூட்டிகிட்டு வாங்க. இது ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நன்றிப்பா. ரொம்ப சந்தோஷங்கள். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திச்சுக்கலாம். மக்கள் ஃபைனலி ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்த நினைச்சு எங்களுக்கு ஃப்ரீன்லாம் நினைச்சிடாதீங்க. நினைப்பீங்க ஒரு சார் இவன் என்னது எவ்வளோ காசு வருது இந்த கூவுக்கு வரான்டா கையால் அப்படி நினைப்பீங்க. எங்களுக்கும் காசு தான். என்ன ஒரு 200 டிஸ்கவுண்ட் யூடியூபர் அப்படிங்கிறதுனால 2400 ரூபாய்க்கு 324 2400 ரூபாய்க்கு 2200 கொடுத்த மக்கள். பட்டு என்ன சொல்றது, ரெகுலராக சாப்பிட்றதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணையும் பார்த்தாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் பலுவா சாப்பிடணும் ஒரு ஆசை இருந்தா இங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லா டேஸ்ட் வைஸ்லாம் ஓகே தானே ப்ரோ? எனக்கு ஓகே மக்கள், ஓகேங்களா? அவர் நல்லா கலகலன்னு பேசினாரு, அதனால நானும் வந்து நல்லா கலகலன்னு அலைக்கு வீடியோ ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டேன் மக்கள். சரி, ஓகே பாய் சத்தி, ஓகேவா? ஹாப்பியா? ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நாளோட போய் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை உங்கள் கேசடா பாய் செய்யும் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. ஐஸ்கிரீம் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி. கைஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.